அவரை குற்றப்படுத்த முடியலை. ஸோ குற்றமே இல்லாத ஒரு ரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்டிருக்குன்னா நம்ம எவ்வளோ விசேஷமானவர்கள். முக்கியமாக குறிப்பாக நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை பேச போகிறேன். என்னன்னா, ஒருவேளை இந்த குற்ற மனசாட்சி உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஏதோ மீறி செஞ்சிட்டோம், ஒரு கோபத்தின் நிமித்தமாக நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், நியாயமாக நான் அந்த மாதிரி செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரு சில குற்ற மனசாட்சிகள், நான் அதுக்கு மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன், ஆனால் என்னால் கேட்க முடியலை அப்படின்னு நீங்கள் வருத்தத்தோடு இருப்பீங்கன்னு சொன்னால், அல்லது நான் யாரோ ஒருத்தர்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறீங்க, பட் அவங்க இல்லை, இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அந்த காரியம் நான் தெரியாமல் அவங்களுக்கு செஞ்சேன், அவங்க இப்போ இல்லை பூமியில், என்னால் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க முடியலை அப்படின்னு நீங்கள் ஒரு வேதனையோட ஒரு வருத்தத்தோடு இருப்பீங்கன்னு சொன்னால், அந்த குற்ற மனசாட்சி உங்களை வாட்டி கொண்டு இருக்கும்னு சொன்னால், அதிலிருந்து விடுதலை பண்ண இயேசுவின் ரத்தம் உண்மையுள்ளதாக இருக்கிறது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமாக அவர் உங்களை விடுவிப்பார். நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறதை பார்க்கலும் முதலாவது ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் forgive yourself. முதல்ல நீங்கள் உங்களை மன்னிக்கணும். மன்னித்தீர்கள் என்று சொன்னாதான் நீங்கள் பிறரை மன்னிக்க முடியும், அடுத்து தொடர்ந்து போக முடியும். இந்த குற்ற மனசாட்சியிலிருந்து விடுவிக்கும்படிக்கு குற்றமில்லாத ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கு.